வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நவம்பர் மாசம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்தோட அமாவாசை. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. தாங்க முடியாத கஷ்டம், உதவி செய்யறதுக்கு எனக்கு யாருமே இல்ல, இப்படி நினைக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களும் இன்னைக்கு நிறைய பேரு. இப்படி இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த கல்லுப்பு பரிகாரத்தை யாருக்குமே தெரியாம ரகசியமா நாளைய நாள்ல நீங்க செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரத்தை செய்யும் போதே நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறுறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உதவி செய்ய யாருமே இல்லைங்கிறவங்களுக்கு அந்த தெய்வமே துணையா இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்தோட அமாவாசை இருக்கு. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில 11:04 நமக்கு ஆரம்பமாகுது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி மத்தியானம் 12:19 வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கு. இந்த தடவை இந்த அமாவாசை திதி 2 நாள்ல நமக்கு இருக்கு. இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க சனிக்கிழமை நாள்ல செய்யும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலயும் இந்த கார்த்திகை மாசத்தோட அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை மாசம்னாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை நீக்கி நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாசம்தான். அந்த வகையில கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை நாள்ல தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சதாவும் சொல்றாங்க. அந்த வகையில இந்த கார்த்திகை மாசத்தோட அமாவாசை நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ மறக்காம செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. சரி, இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்துதான் செய்யணும். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இப்போ உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருந்தாலும் சரி, ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு 2 வேண்டுதல் இருக்கு அப்படின்னா இன்னொரு வேண்டுதலுக்காக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்களை இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொல்லுங்க. மத்தபடி ஒருத்தர் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கல்லுப்பு தேவைப்படும். இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில கல்லுப்ப வச்சு, அதுவும் அமாவாசை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் கண்ணாடி பவுல், அப்படி இல்லைன்னா பீங்கான் பவுல், அப்படி இல்லைன்னா மண் கிண்ணம், அப்படி இல்லைன்னா அகல் விளக்க நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன 4 பொருட்கள்ல உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். முதல்ல உங்க
குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. முழுசா அந்த தெய்வத்துக்கிட்ட சரணடைஞ்சு மனசுருகி பிரார்த்தனை செஞ்சோம்னா நிச்சயமா அந்த தெய்வமே இறங்கி வந்து நமக்கு தேவையான வழிய கண்டிப்பா காமிக்கும். சரி, இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பவுல்ல நிரம்ப உப்பை கொட்டி வச்சுக்கோங்க. கல்லுப்பு பயன்படுத்துறது நல்லது. ஒரு சிலர் வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு கல்லுப்பு கிடைக்காதுன்னு சொல்றீங்க. இப்படி உங்களுக்கு கல்லுப்பு கிடைக்கலன்னா பரவாயில்ல, சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட் அதையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி கல்லுப்பு கிடைக்கக்கூடிய ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா கட்டாயமா கல்லுப்பை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ உங்க வலது கையில ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த கல்லுப்புல நீங்க எழுதுங்க. இங்க நாம எந்த ஒரு பேப்பரும் எடுத்துக்க போறது இல்ல, எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது. கல்லுப்பு தான் நமக்கு பேப்பர். அதே மாதிரி உங்க வலது கை ஆள்காட்டி விரல், ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் உங்களுக்கு பேனா. இப்போ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை ஒரு வார்த்தையில எழுதுங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க, வறுமை விலகிறதுக்கு, இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா பணம்னு மட்டும் எழுதுங்க. இங்கிலீஷ்ல மணின்னு கூட எழுதலாம். அடுத்ததா நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியம்னு சொல்லி எழுதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒற்றுமைன்னு எழுதலாம். அதே மாதிரி கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா அவரோட பேரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. யாருக்கு கெட்ட பழக்கம் இருக்கோ அவங்களுடைய பேரை மட்டும் இந்த கல்லுப்புல உங்க விரலால நீங்க எழுதிக்கோங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா குழந்தைன்னு எழுதிக்கோங்க. திருமணம் நடக்கிறதுக்கு திருமணம்னு எழுதுங்க. இப்படி உங்க வேண்டுதலை ஒரே வார்த்தையில நீங்க எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே 1176ங்கிற நம்பரையும் உங்க கை விரலால எழுதிக்கோங்க. நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை, பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த 1176ங்கிற நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஏஞ்சல் நம்பர் நம்ம வேண்டுதல்களையும் உடனடியா நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் தான் இந்த 1176. இப்போ கல்லுப்புல நம்ம வேண்டுதலை இந்த மாதிரி ஒரே வார்த்தையில நாம எழுதி வைக்கும் போது அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நிச்சயமா நமக்கு நீங்கும். இந்த ஏஞ்சல் நம்பர் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய உடனடியா நமக்கு காமிச்சு கொடுக்கும். இப்படி இந்த கல்லுப்பு கிண்ணத்துல உங்க வேண்டுதலை ஒரு வார்த்தையில எழுதிட்டு 1176ங்கிற நம்பரையும் எழுதினதுக்கு அப்புறமா இந்த கிண்ணத்தை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் நீங்க வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மனசு உருகி உங்க குலதெய்வத்துக்கிட்டையோ இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த கல்லுப்ப கையில வச்சுக்கிட்டு உங்களால முடியும்னா நீங்க வாய் விட்டு கூட உங்க கஷ்டத்தை, அதாவது அந்த வேண்டுதல் என்னவோ அதை சொல்லலாம். இது இன்னமுமே அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த கல்லுப்பு கிண்ணத்தை உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. குழந்தைங்க கை கால் பட்டு தட்டி விடாத இடத்துல, கொஞ்சம் உயரமா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுக்கலாம். இந்த கிண்ணத்தை நீங்க மூடி வைக்க கூடாது, அப்படியே திறந்துதான் வைக்கணும். இப்போ இந்த கல்லுப்பை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்குள்ள இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சிட்டு அந்த தண்ணீரை உங்க வீட்டுல சிங்க்ல நீங்க ஊத்திருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல கால்படாத இடத்துல நீங்க ஊத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி கல்லுப்பை தண்ணீர்ல கரைக்கும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இந்த தண்ணீரோட தண்ணீரா சேர்ந்து கரையிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த கல்லுப்பை தண்ணீர்ல கரைச்சு விடுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலனும் நல்ல மாற்றமும் உடனடியா நிச்சயமா ஏற்படும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.